நேத்து ஒரே நாள்ல ஏகப்பட்ட சம்பவம். அதுல பாதிக்கப்பட்டது யாரு பெருசா அப்படின்னு பார்த்தா நம்ம சேதன் தான். இந்த கண்ணம்மா வீட்டுக்காரருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு விஷயத்த புரிய வைக்கலாம் ட்ரை பண்றாரு. பயபுல புரிஞ்சுக்கவும் மாட்டேங்குது. எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பின்னாடி போய் இவர் வேற மாதிரி என்ன காட்ட ட்ரை பண்றாரு அப்படின்னு புலம்பிட்டு இருக்குது. டேய் சுகர் பேஷண்டா நானு முன்னாடி தான் டேப்லெட் போட்டேன். இத பார்த்துட்டு நம்மால அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா பிக் பாஸ் மைக்க புடுங்கி மறுபடியும் கிளாரிபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் டீடைலா பேச வேண்டிய விஷயம். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடலாமா? எடுத்த உடனே நம்ம சத்யா அவரோட பையனான ரயானை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. தூக்கத்துல கூட என் பையன் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கான், அவன் ஞாபகமாவே இருக்கு. என் பையன் கூட இருக்கிறதுக்கு நான் எது செய்யறதுக்கும் தயாரா இருக்கேன். சோ என்ன மட்டும் வீட்டுக்கு விட்டா நான் போயிருவேன். ஏன் அப்படின்னு கேட்டா இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க எல்லாருமே பிக் பாஸ்னா என்ன, எப்படி ஆடணும் அப்படின்னு கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனா நான் எதுவுமே தெரியாம பிளைண்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம ரஞ்சித் அண்ணா கூட சேர்ந்துக்கிட்டு, ஆமா தங்கம் நம்ம 2 பேருக்கு தான் எதுவும் தெரியல, மத்த எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவரோட சேர்ந்துக்கிட்டே இந்த பீஸும் ஒரு பிட்டு போடுது. இன்னும் நைஸா செட் சரியாச்சு பேக்ல போ. யாரு இவருக்கு ஒண்ணும் தெரியல. எங்கெங்க எதை எப்படி பேசணும் இல்ல எங்கெல்லாம் பேசக்கூடாதுன்ற அளவுக்கு பக்காவா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் போட்டு கிராஃப் வரைஞ்சு எடுத்துன்னு வந்திருக்குது. இங்க வந்து நமக்கு மட்டும் தான் இந்த பிக் பாஸ் எப்படி விளையாடுறதுன்னு தெரியலன்னு ஒரு பிட்ட போடுறதெல்லாம் கேக்குறப்போ, ஐயா கவுண்டம் பாளையம் டைரக்டர் முடியல எங்களை விட்டுருங்க அப்படின்னு கால்ல வந்து கதறலாமான்னு தோணுது. அடுத்ததாக நம்ம முத்து ரஞ்சித் அண்ணன் என்ன சொல்லிட்டு இருக்காரு, சத்யா இந்த ஷோக்கு ஃபிட் ஆனவனே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா சத்யா யாரையும் பத்தி பின்னாடி தப்பா பேசினதே கிடையாது. ஆரம்பத்துல இந்த ஜெஃப்ரி சத்யா கூட தான் சுத்திட்டு இருந்தான். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எங்கேயோ விட்டு போயிட்டான். ஒவ்வொரு வாரமும் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. இருந்தாலும் எதுக்குடா என்கிட்ட பேசலன்னு அவன் கேட்கல. எல்லார்ட்டையும் போய் அடி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி சத்யா கிட்ட வர்றப்போ சத்யா அப்படியே அணைச்சுக்கிட்டான். அவனை ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் நல்லவன். இந்த மாதிரி ஒரு நல்லவன் இந்த ஷோல ஃபிட்டே ஆக மாட்டான் அப்படின்னு பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. அப்பவே நமக்கு லைட்டா தெரிஞ்சு போச்சு எதுக்கு இந்த எடிட்டர் பையபுள்ளைங்க இதை மட்டும் போடுறாங்க. அப்ப கண்டிப்பா சத்யா தான் அவுட் போல இருக்கு அப்படின்னு. அப்ப புரியல, இப்ப புரியுது. அடுத்து சௌந்தர்யா கிட்ட ரயான் கேட்டுட்டு இருக்காரு, பண போட்டி வச்சாங்கன்னா எடுத்துட்டு போயிருவியா? ஆஹா நான் எடுத்து போக மாட்டேன். 20 lakhs வச்சா நோ எடுத்துட்டு போக மாட்டேனே, ஆனா எடுக்கிற மாதிரி நடிப்பேன் அப்படிங்கிறாங்க. 20 லட்சம் வச்சாலும் எடுத்துட்டு போக மாட்டாங்க அப்படின்னா ஒண்ணு நம்ம டைட்டில் வின்னர் ஆயிருவோம் அப்படின்ற நம்பிக்கையா இருக்கணும். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இல்ல 20 லட்சம்லாம் எனக்கு பிலாக்கா காசு, அதை வச்சு என்ன பண்றது, அதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். பட் நமக்கு என்ன தோணுதுன்னா இப்ப இருக்க சிச்சுவேஷன் வச்சு பாக்குறப்போ டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படின்றது டவுட் தான். இருந்தாலும் ஒரு ரன்னரா வந்தா கூட 20 lakhs கிடைக்காது. அப்புறம் இதுக்கு அந்த காசை விடணும். எவனோ ஒரு ஸ்கேமர் கிட்ட 17 lakhs ஏமாந்துட்டோம்னு சொன்னீங்கல்ல, அந்த காசுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. ஒருவேளை 20 lakhs எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா 17 லட்சத்துக்கு மேல 3 லட்சம் லாபம் தானே. அப்பேற்பட்ட 20 lakhs வேணான்னு சொல்றாங்கன்னா வீராங்கனை தன்னை பட்டத்தை வென்றவர் என்று எண்ணும் தருணமா இருக்குமோ. எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. நெக்ஸ்ட் தர்ஷிகா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நான் மட்டும் நாளைக்கு எவிக்ட் ஆகாம இருந்தேன் அடுத்த வாரம் இறங்கி விளையாடுவேன் அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்றது, இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன். இன்னைக்கு வெளியே போறது நம்ம தர்ஷிகா. அவங்களுக்கு பதிலா விஷால் அமுச்சு விட்டு இவங்களை ஆட விட்டு வேடிக்கை பார்த்திருக்கலாம். ஏன்னா விஷால் தான் வீட்டுக்கு போகணும்னு நிக்கிறாரு. இதை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மேபி நம்ம பிக் பாஸ் குழு கொஞ்சம் யோசிச்சிருந்திருப்பாங்க. இப்ப வந்து சொன்னா என்ன பண்றது, இட்ஸ் ஆல் ஃபேட், நம்ம கையில எதுவும் இல்ல. ஆனா பரிதாபப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா, இதுல கிளம்ப போறதுக்கு முன்னாடி யாருக்கோ யாரையோ ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு விஷால் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கு யார பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறாரு. அதுக்கும் தர்ஷிக்கு விஷு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு இழுக்கிறாரு. அடங்க அப்பா சாமி, இது உலக நடிப்புடா சாமி. யூசுவலா கேர்ள்ஸ் பண்ற வேலை இது. நமக்குள்ள லவ் இருக்கு அப்படின்றத இன்டைரக்டா சொன்னா கூட என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு ஒரு மாதிரி நம்மள சுத்த விட்டு அந்த அழகை ரசிச்சு பாப்பாங்க. ஆனா இங்க இந்த பயபுல பண்ணிட்டு இருக்குது. அந்த பொண்ணு எவ்வளவுதான் இன்னும் தெளிவா சொல்லும். மரமண்ட டியூப்லைட். அதுக்கப்புறம் அதோ தெரியுது பத்தியா, பளிச்சுன்னு எரியிற ஒரு பல்பு, அதான்டா நீ அப்படின்னு அவங்களே கலாச்சி விட்டாங்க. நம்பாலே சொல்லிருக்காரு சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் சுத்தி பொண்ணுங்களோட தான் இருந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறப்போ ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு மிஸ்டர் விஷால்? ப்ரோ பொண்ணுங்க பின்னாடி நாம போக கூடாது, பொண்ணுங்களை நம்ம பின்னாடி வர வைக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி எவிக்ஷன் கார்டு எடுத்து காட்டுறாரு. அதுல யார் பேர் எழுதிருக்குன்னு பார்த்தா எதிர்பார்த்த மாதிரியே நம்ம சத்யா பேர். அதை கேட்ட உடனே ஜெஃப்ரிக்கு முன்னாடியே நம்ம ரஞ்சித் அண்ணா பர்ஃபார்மன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணே கமான் உங்களால முடியும், எஸ் வந்துச்சு பாருங்க அப்படின்னு அவரை உற்சாகப்படுத்தினாலும் மூஞ்சி மட்டும் தான் அழுவுது, கண்ணு அழுவே மாட்டேங்குது. எப்படியாவது இந்த சீசன் முடியறதுக்குள்ளேயாவது கண்ணந்து வெளில தண்ணி வந்துரும் பார்த்தா அண்ணனே வெளியே வந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க அழுவாங்க. ஆனா அண்ணன் அழுகிற மாதிரி மூஞ்சதான் வச்சிருப்பாரு தவிர்த்து கட்சி வரைக்கும் அழ போறது கிடையாது. தண்ணியே வரல அழுதுனேற. ஆனா ஜெஃப்ரி பயங்கரமா கட்டி புடிச்சு தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. இருக்கதானே செய்யும். பட் சத்யாவை பொறுத்த வரைக்கும் பெருசா ஃபீல்லாம் பண்ணல. ரொம்ப ஹாப்பியா போகணும்னு விருப்பப்பட்டு போனாரு. சோ போறதுக்கு முன்னாடி பசங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து புஷ்அப்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஜாலியா புஷ்அப்ஸ் பண்ணிட்டு பொண்ணுங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து ஹூக் ஸ்டெப் ஆடுங்க அப்படின்னு பொண்ணுங்களோட சேர்ந்து முஸ்தபா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு நன்றி வணக்கம் சொல்லிட்டு வெளில வந்து இத்தனை நாளா எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, இதுக்கப்புறமும் என்ன சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மேட்டர் சொன்னாரு. நீ பேசும்போது கொஞ்சம் கேப் கொடுக்கணும். இந்த லேபர் வெர்சஸ் மேனேஜர் டாஸ்க்ல அந்த சைக்கிளை ஓட்டுறதுக்குள்ள நாப்பட்ட கஷ்டம் இருக்கு.
அவருக்கு முடியல சாமி, எப்படியாவது என்ன வெளில அமைச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சார் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா. ஏன்பா தம்பி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நானே ஒரு 10 பேரை ரெக்கமெண்ட் பண்ணேன், அந்த 10 பேர்ல ஒருத்தர் கூட எடுக்கல. அப்பேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சிருக்கு, இவ்வளவு கேஷுவலா என்ன வெளில விட்டுருங்கன்னு சொல்றியே, அதுக்கு என்னப்பா ராஜா காரணம்? எனக்குள்ள ஏதோ ஒரு இன்ட்யூஷன் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, ஏதோ வெளியே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி, அதனாலதான் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அண்ணனால என்ன கேள்வி கேட்க முடியும்? போய் வாராசான்னு பாட்டு அமுச்சு விட்டாரு. பட் போறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் வைபோட, முகம் ஃபுல்லா சிரிப்போட சந்தோஷமா தான் போனா அப்படியே. அதனால நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. அன்ஃபேர் எவிக்ஷன், நல்ல மனிதர், வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கே வீட்டுக்குள்ள இருக்க பிடிக்கல. பாவம், பையனோடையாவது போய் சந்தோஷமா இருக்கட்டும். நெக்ஸ்ட் இந்த டாப் 8 அண்ட் பாட்டம் 7 இவங்களாம் பிரிஞ்சு உட்காருங்கம்மா அப்படின்னு உட்கார வச்சு, பவித்ராமா உங்களை பேசவே விடலன்னு சொன்னீங்க, இப்ப நான் உன்னை பேச விடுறேம்மா, பேசு. என்ன பேசணும்னு தோணுச்சோ, உனக்கு என்ன பேச விடலையோ அதை நான் விடுறேன், பேசுறா தங்கம். அந்த பக்கம் டாப் 8ல உட்கார்ந்திருக்காங்கல்ல, அதுல எந்த 2 பேர் தகுதியானவங்க இல்லன்னு நினைக்கிறீங்க? சொல்லுப்பா. சார் என்ன சொன்ன விஷால் அண்ட் சௌந்தர்யா தான் சார். என்னமா காரணம்? அவங்க சொன்ன அதே காரணம் தான் சார். இல்லம்மா ஏதோ பேச உள்ளன்னு சொன்னியே, அது என்னமா? அதான் சார் இது. ஓ, இததான் பேச உள்ளன்னு சொல்றியா? இல்ல சார் பரவாயில்லம்மா உட்காருமா அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. இல்ல பேச உள்ளன்னு சொன்னேன், நான் பேச விட்டேன், என்ன பேசுவேன்னு பார்த்தா அவங்க சொன்ன அதே காரணம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடுறேன். இல்ல சார் அட உட்காருமா அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. இதுல வேற எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ ஏன் கொடுக்கல, பெஸ்ட் பிளேயர் ஏன் கொடுக்கலன்னு கேள்வி வேற அப்படின்னு அவர் கேட்கல, நம்ம தான் கேக்குறோம். டாஸ்க்லயும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல, எந்த இடத்துலயும் உங்க பாயிண்டையும் எடுத்து வச்ச மாதிரி தெரியல. ஆனாலும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும், பெஸ்ட் பிளேயர் கொடுக்கணும், விட்டா டைட்டிலே கேட்பாங்க போல இருக்கே. கிடைக்குமா? அடுத்து வந்த ரஞ்சித் அண்ணே தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லி தர்ஷிகாவையும் சௌந்தர்யாவும் சொன்னாரு. அடுத்து நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் ஏஞ்சி நின்னாரு பாருங்க, பயங்கரமான கிளாப்ஸ். ஓ சரி சரி ஓகே புரிஞ்சு போச்சு, ரைட் ரைட் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோமா. அப்ப அவர் எந்திரிச்சு எப்படி நம்ம ரஞ்சித் அண்ணன் தர்ஷிகா பேரையும் சௌந்தர்யா பேரையும் சொன்னாரோ அதை அப்படியே உல்டா பண்ணி சௌந்தர்யா தர்ஷிகான்னு சொன்னார். இதுக்கு பேர் தான் யூனிக் திங்கிங் அப்படின்னு சொல்லுவா. ஓ அப்படியா விஷயம். சரி நீங்க எனக்கு டாப் 8 வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சார் எனக்கு பெருசா இந்த டாப் 8ல நம்பிக்கை கிடையாது சார், ஏன்னா இது மக்கள் தான் தீர்மானிக்கணும், நம்ம கிடையாது. இது எப்படின்னா மேட்ச் மாதிரி பாக்குறேன் சார், மேட்ச் பாதி தான் முடிஞ்சிருக்கு, அப்படி இருக்கிறப்ப டிசைட் பண்றதுக்கு நம்ம யாரு சார்? இப்போ வாழ்க்கையோட அடியில் நோண்டி பாத்தீங்கன்னா சார் கொஞ்சம் நிறுத்துங்க சார். பிக் பாஸ் உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க, இது ஒரு டாஸ்க், அதை டாஸ்கா பார்த்துட்டு பண்ண வேண்டியது தானே. இந்த மாதிரி நொய்யா புய்யான்னு பேசிட்டு இருந்தா அது கேமை கெடுக்கிற மாதிரி இருக்காது சார். புரியுதே, எனக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லுப்பா. இந்த டெவில் வெர்சஸ் ஏஞ்சல்னு ஒரு டாஸ்க் இருந்துச்சு தெரியுமா? ஆமா, அதுல நான் டெவிலா இருந்தேன், பட் ஏஞ்சலா இருந்தேன் அப்படின்னா இன்னும் நிறைய வாய்ஸ் அவுட் பண்றப்பனும் தோணுச்சு சார். சரி அதனால இந்த டாஸ்க் வந்த உடனே ஸ்ட்ரைட்டா போய் அங்க உட்கார்ந்துட்டேன் சார். அப்படியா? சரிப்பா, இந்த காரணத்தை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. அப்போ ஒன்னு சொல்லிட்டு இப்போ ஒன்னு சொல்றியே. அதாவது சார் அட உட்காருப்பா அப்படின்னு உட்கார வச்சிட்டார். ஆக்சுவல் ரீசன் அதெல்லாம் கிடையாது, இந்த வீக்கோட ஸ்டார்ட்லயே பேசிட்டார் அண்ணன் லேபரை பத்தி. சோ நம்ம லேபர் சைடு போனாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றது ஒண்ணு. நெக்ஸ்ட் லேபர் சைடுல இருக்கிறப்போ மேனேஜர்ஸ் நம்மள போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. அப்ப லேபர் சைடுல நின்னு அங்க நம்ம குரல் கொடுக்கறப்போ அவங்களுக்கே குரல் கொடுக்கற மாதிரி இருக்கும், அப்போ சப்போர்ட் நமக்கு ஜாஸ்தியா வரும் அப்படின்றது ஒண்ணு. இந்த ஆன்சரை தான் அண்ணன் எதிர்பார்த்தாரு. ஆனா நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு கிரிக்கெட் மேட்ச் பாதியில முடிஞ்சு இப்படின்னு நாய் கதை பேய் கதைலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த மனுஷன் காண்டாவாம என்னதான் பண்ணுவாரு? கோபம் வர்றது நியாயம் தானே. அடுத்து நம்ம பவித்ராவை திரும்பி கேட்டப்போ, சார் இப்ப பாருங்க எப்படி ரீசன் கொடுக்குறான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி, விஷால் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா அவர் கோவப்பட்டு கத்தி எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது சார். எங்க சண்டை நடந்தாலும் அமைதியா தான் இருப்பார் சார். அவரை வாலண்டியரா போய் சண்டை போட்டோ இல்ல அந்த பிரச்சனைக்குள்ள தலையை விட்டோ பார்த்ததே கிடையாது சார் அப்படின்னு பச்சக்குன்னு பேச பயங்கரமான கிளாப்ஸ். இருங்க வெயிட் பண்ணுங்க, இன்னொன்னு சொல்லி முடிச்சிடுறேன். இந்த சௌந்தர்யா இருக்காங்களே சார், அவங்க சவுண்ட் மட்டும் தான் ஜாஸ்தியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, டாஸ்க்குக்காக என்ன மாத்திக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு மறுபடியும் பச்சக்குன்னு சொல்ல, அதே மாதிரி இன்னும் பயங்கரமான கைத்தட்டல். பாத்தியாமா, முன்னாடி கைத்தட்டல் வந்துச்சா? இல்ல சார். இப்ப எப்படி வந்துச்சு? நல்லா வந்துச்சு சார். வாயை திறந்து பேசணும், புரியுதா? நான் சொன்னப்போ உனக்கு கடுப்பா இருந்துச்சுல்ல? இல்ல சார். பாத்தியா, நீ பேசுறப்போ மூஞ்சி இருக்குதே அது ஃபுல் ஸ்கிரீனுக்கு இங்க தெரியும், கடுப்பான தானே? ஆமா சார், எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு அப்ப தெரியல. ஏமா உனக்கு எனக்கு நான் வாய்க்கா தகராறா? இதுக்கெல்லாம் கடுப்பாக கூடாது. இத்தனை பேர் நடுவுல பேசினாங்களே, அப்பயாவது கை தூக்கி சார் எனக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சே நான் பேசட்டுமான்னு கேட்டியா? இல்ல கேட்கணுமா? இனிமே கேட்பேன் சார். கண்டிப்பா சார். ப்ராமிஸ் அப்படின்னு அண்ணனுக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா இவங்க தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சார் மம்மி ப்ராமிஸா இப்பெல்லாம் பண்ணது கிடையாது சார், நான் கோவப்படல சார் அப்படின்னு சொன்னாங்க. அதை ரெஃபரன்ஸா எடுத்து தான் ப்ராமிஸ் கேட்டாரு. இந்த பயபுலியும் ப்ராமிஸ் பண்ணுது. பட் சன் டிவியோட டாப் 10 மூவிஸ்ல சொல்ற மாதிரி இவங்களை பத்தி தேவையான அளவுக்கு அழைச்சிட்டதுனால அடுத்த சம்பவத்தை பார்ப்போம். அடுத்தது நீ. இப்ப லேபர்ஸ் எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க பார்க்கலாம் அப்படின்னு உட்கார வச்சு, இதுல யாரு சிறந்த மேனேஜர் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுல சொல்லி வச்ச மாதிரி எல்லா லேபர்ஸுமே தீபக் தான் சிறந்த மேனேஜர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் மஞ்சரி பேரும் சொன்னாங்க. சோ அந்த 6 மேனேஜர்ஸ் கிட்டயும் உங்கள எத்தனை பேரு தீபக் ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டாங்க. நோ கை தூக்கிங். சரி மஞ்சரிக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கும் நோ கை தூக்கிங்.
இப்ப பெஸ்ட் மேனேஜர் யாரு? ஜெஃப்ரி. என்ன பேசிஸ்ல ஜெஃப்ரி கொடுத்தீங்க சார்? ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் மேனேஜரை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணா சார். இந்த மஞ்சரி இருக்காங்களே ராணுவோட கையை தட்டி விட்டாங்க. அப்போ ஜெஃப்ரி அற்புதமா ஹேண்டில் பண்ணி அந்த சிச்சுவேஷன் அப்படியே டைல்யூட் பண்ணி விட்டான் சார். ஓ அப்படியே கண்ணமா விட்டுக்காரே. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் சார் நான் வெயிட் பண்றேன்? மஞ்சரி எப்பமா டைல்யூட் ஆச்சு சார்? நான் சாரி கேட்ட உடனே டைல்யூட் ஆயிடுச்சு சார். சரிமா. லேபர்ஸ் நீங்க சொல்லுங்க, எப்போ உங்களோட கோவம் எல்லாம் தணிஞ்சது? அவங்க சாரி கேட்ட உடனே சார். சூப்பர்மா. மஞ்சரி நீ ஏதாவது சொல்ல விருப்பப்படுறியாமா? ஆமா சார், இந்த அருணும் சரி சத்யாவும் சரி முன்னாடியே முடிவு பண்ணி வச்சிட்டாங்க ஜெஃப்ரிக்கு தான் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு மேல நம்ம என்ன சார் பேசுறது அப்படின்னு கேட்க எப்பவும் போல வெளியில இருந்து பயங்கரமான கரகோஷம். சரி அவங்க தான் போட்டாங்க. பவித்ரா நீ யாருக்குமா போட்ட? ஜெஃப்ரிக்கு சார். ஃபர்ஸ்ட் எனக்கு தான் போட்டுக்கிட்டேன், அப்புறம் மெஜாரிட்டி பேசிஸ்ல ஜெஃப்ரி கொடுத்துட்டேன் சார். எப்படி மெஜாரிட்டி பேசிஸ் சார்? ஓ அது மட்டும் இல்லாம 10 வாரமா பாக்குறேன் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்கான், அதை பேஸ் பண்ணி கொடுத்தேன் சார் அப்படின்னு தப்பாவே இந்த பொண்ணு ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கு. இத பார்த்தா நம்ம சேதனனுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு கழுவி ஊத்துறதுக்கு. எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. ஆக்சுவலா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எதை வச்சு கொடுக்கணும்? சிறந்த மேனேஜர் யாரோ அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா இந்த பீஸ் 10 வாரத்துல சிறப்பா ஆனாரு மெஜாரிட்டி பேசிஸ் அப்படின்னு என்ன பேசுறனே தெரியாம கொடுத்தாச்சு, ஏதாவது ஒன்று சொல்லணுமே அப்படின்னு சொல்லி என்ன ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம மஞ்சரி கேட்டாங்க, சார் ஜெஃப்ரி கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்களே நமக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்றது ஏன் இவங்களுக்கு தோணல? இவங்களுக்கு முன்னேறி செல்லணும்ன்ற ஈடுபாடே கிடையாதா அப்படின்னு எடுத்து கொடுக்க மறுபடியும் கரகோஷம். என்ன ஞானம் என்ன ஞானம்! இந்த சின்ன வயசுலயே அந்த ஔவையாருடைய அறிவு. இதெல்லாம் பாக்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா பவித்ராவெல்லாம் ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கு ஓட்டு போடுன்னு ஈஸியா ஏமாத்திடலாம். ஜஸ்ட் ஒரே வாரம் ஒன்லி 1 வீக் ஜெஃப்ரி இவங்களோட பேசிட்டு இருக்காரு, அதுக்கே நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தூக்கி கொடுத்துட்டாங்க. ஒருவேளை டாப் 5 ஃபைனலிஸ்ட்ல நம்ம ஜெஃப்ரியோட சேர்ந்து பவித்ரா, தர்ஷிகா, அன்ஷிதா, ஜாக்லின்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தர் கூடயும் தனித்தனியா ஒவ்வொரு நாள் வாக்கிங் போனாலே போதும், கப்ப தூக்கி கொடுக்கறது கூட தயங்க மாட்டாங்க போல இருக்கு. நீ ஓன்னு சொல்லு நான் விட்டு கொடுத்துறேன். அப்புறம் நம்ம சேதனை கேட்டுட்டு இருந்தாரு ஜெஃப்ரி கிட்ட, ஏன்பா அவங்க தான் கொடுக்குறாங்க நான் இதுக்கு தகுதியானவன் இல்ல அப்படின்னு நீ சொல்லணும்ல சார். நான் ஏற்கனவே சொன்னேன் சார், என் மேல இந்த சாஃப்ட் கார்னர் எல்லாம் பார்க்காதீங்க, பரிதாபப்படாதீங்க, எனக்காக பேசாதீங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் இதுங்க இப்படி பண்றப்போ நான் என்னதான் சார் பண்றது? அப்படி இல்லப்பா உன் மேல தப்புலாம் கிடையாது, நீ என்ன பண்ணுவ? உன் ஓட்ட உனக்கு போட்டுக்கிட்ட, அந்த பீஸுங்க உனக்கு ஓட்டு போறதை பார்த்துட்டு நீ நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா உன்னை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்குதுங்க அந்த பீஸுங்க. அரசியல் அப்படின்றது நம்மள சுத்தி மட்டும் இல்ல நம்மள வச்சு கூட நடக்கும் ஜெஃப்ரி. நீ ஒரு நல்ல ஆட்டக்காரன், உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல வீக் ஆக்குறாங்க, அது தெரிஞ்சுக்க. பாவம் அப்படின்ற பேர்ல உன்னை மட்டம் தட்டுறாங்கடா, இதெல்லாம் வேணான்னு மறுக்க பழகிக்கோ. இந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு உதாரணமா இருக்காத. அந்த அரசியல தான் பவானி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவருக்கு அறிவுரை கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு சிலரோட முகத்திரையும் கிழிச்சு விட்டாரு. ஆனா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தர்ஷிகாவும் பவித்ராவும் என்ன தெரியுமா சொல்றாங்க? எங்களுக்கு அடுத்தபடியா உன்னதான்டா பாக்குறோம், அதனாலதான் கொடுத்தோம் அப்படின்றாங்க. இவ்வளவு தூரம் மனுஷன் வசனமா பேசிட்டு இருக்காரு, தனக்காக ஆடணும்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற மஞ்சரி சொல்றாங்க, ஏன் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நமக்கு வேணும்னு நிக்கல அப்படின்னு வருத்தப்படாம எனக்கு அடுத்தபடியா உன்னதான் பாக்குறேன் அதனால வாரி கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. இவங்களெல்லாம் திருத்த முடியும்னு நினைக்கிறீங்க? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. அடுத்துதான் நம்ம அருண் மேட்டருக்கு வந்தார். அருணே அந்த லேபர் ஓரியன்டட் ஸ்கில் ஓரியன்டட் மேட்டருக்கு வருவோமா? வாங்க. எதுக்குமா அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கன சார்? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் ஃபேமிலி மாதிரி பாக்குறேன் சார், எங்கேயுமே பாகுபாடு பார்க்காம எல்லா வேலையும் சரி சமம் அப்படின்னு பாக்குறேன் சார். அப்படி இருக்கிறப்ப அதை பிரிச்சு ஸ்கில்டு லேபர் அப்படின்னு தீபக் சொல்லவும் எனக்கு கோவம் வந்துச்சு சார். சரி அப்படியே கொஞ்சம் உட்கார் ராஜா. முத்து இப்போ நீ கொஞ்சம் டீடைலா சொல்லு. உண்மையை சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களா சார்? I love you, my boy. No, tell me. சார் ஒண்ணுமே கிடையாது, வெரி சிம்பிள். அந்த பீஸ் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்குது, அதுக்கு அகைன்ஸ்டா எல்லாரும் நிக்கவும் ஓ எனக்கே ஆப்போசிட்டா நிக்கிறீங்களா அப்படி நின்னாலும் எனக்கு கவலை இல்ல, நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டேன், அதுல மட்டும் தான் கட்சி வரைக்கும் நிப்பேன் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு சார் அப்படின்னு இவர் சொன்னதுதான் நேத்து எபிசோட் முடிவு வரைக்கும் நடந்தது. அது என்ன டீடைலா சொல்றேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இருந்தாலும் நம்ம கண்ணமா வீட்டுக்காரர் பேசின இந்த பாயிண்ட்லயே நமக்கு புரிஞ்சு போச்சு, என்ன சொன்னாலும் ஒரு ஸ்டெப் கூட பேக் அடிக்க மாட்டேன், நான் சொன்னதுதான் கரெக்ட்னு நிப்பேன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணது. ஆனா முகத்தை மட்டும் ரொம்ப பரிதாபமாவே வச்சிட்டு இருந்தாரு. வேணா பாருங்களேன், இத பார்த்துட்டு ஒரு கேங் நம்பிக்கிட்டு பாவம்பா இந்த கண்ணம்மா வீட்டுக்காரரு விஜய் சேதுபதி ரொம்ப பயாஸ்டா இருந்து அவரை மட்டுமே கேள்வி கேட்டுட்டு இருந்தாருன்னு சொல்லி கம்பு சுத்தம். இவங்களை என்ன பண்ணலாமா? நெக்ஸ்ட் நம்ம ரஞ்சிதனை கூப்பிட்டு, சார் நீங்க தானே கேப்டனு? எஸ் சார். உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? அருண் பண்ணது தப்பு மாதிரி தான் சார் தெரிஞ்சா அப்ப ஏன் சார் சொல்ல? உங்க மேல அன்பு பாசம்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்களே, நீங்களும் தான் அள்ளி அள்ளி கொடுப்பீங்களே எல்லாருக்கும், ஏன் அப்ப இதை சொல்லல? சரி ரஞ்சிதா சொல்லல, ஆஸ் அ கேப்டனாவது சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு உடனே சைலண்டா பாத்துட்டு இருந்தாரு. சரி பெரிய மனுஷன், நம்ம அவரை விட வயசுல சின்னவரா இருக்கும், பதில் தெரியாம திக்கு முக்காடி நிக்கிறாரு, இதுக்கு மேல அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு. சரி சார் நீங்க அருண் பண்ணது தப்புன்னு நினைக்கிறீங்க அதானே சார்? ஆமாங்க அவ்வளவுதாங்க மேட்ரு. உட்காந்துருங்க சார் அப்படின்னு உட்கார வச்சிட்டார். அடுத்துதான் வந்தாரு நம்ம ராணுவ. இத பத்தி உங்க கருத்து என்ன சார் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரியான இடத்துல அந்த மாதிரியான வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணது ரொம்ப தப்பு சார். தப்பு அப்படிதானே சார்? ஆமா சார். அப்படி என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க சார்? சார் தப்புன்னு நான் நினைக்கல சார் அப்படின்னு என்ன பேசுறதுனே தெரியாம தத்தக்கா புத்தக்கான்னு உளறிட்டு இருக்குது இந்த பீஸ். சார்
புரியுற மாதிரி சொல்லுங்க சார். சார் அதான் சார் சொல்றேன் நானு. சார் அதை சொன்னா நான் ஏன் சார் கேட்க போறேன்? உங்களுக்கு புரிஞ்சிச்சா மக்களே? புரியல சார். அட அதாங்க அவர் சொல்றாராம் அப்படின்னு புடிச்சு கலாச்சு விட்டார். அதுக்கு இவர் சிரிக்க எப்படி சார் உங்களால சிரிக்க முடியுது? ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்ற அளவு கூட உங்களுக்கு புரிதல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப முத்து எந்திரிச்சு, சார் 1ஆம் கிளாஸ் பையனுக்கு சொல்ற மாதிரி ஸ்கில் ஓரியன்டட்னா என்ன, லேபர் ஓரியன்டட்னா என்ன அப்படின்னு அழகா சொன்ன சார். அதுக்கெல்லாம் தலைய ஆட்டிட்டு இப்ப எல்லாரும் கூடயும் சேர்ந்துக்கிட்டு இவனை ஸ்கோர் பண்ணலாம்னு பாக்குறான் சார். இவனை நம்பாதீங்க சார் அப்படின்னு போட்டு கொடுத்துச்சு இந்த பயபுள்ள. அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் போட்டு வறுத்து எடுத்தாரு. ஒரு ஒப்பீனியன் தான் கேக்குறேன், அதை சொல்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இதுல நீங்க யூனியன் லீடர் வேற. இங்க பாருங்க ராணோ, நீங்க அருணுக்கு ஆப்போசிட்டா தான் பேசணும், இல்ல தீபக்கு சப்போர்ட்டிவா தான் பேசணும் அப்படின்லாம் எங்க கேள்வி கிடையாது. நீங்க சொல்ற பதில புரியுற மாதிரி சொல்லணும், அவ்வளவுதான். சார் நீங்க உட்காருங்க ராணோ, இந்த கேள்வியில இருந்து உங்களை தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு உட்கார வச்சிட்டார். நான் வழக்கு சொன்னதுக்கு அப்புறம் கூட பக்கத்துல உட்காந்துருப்பியா? இல்லவா முத்து சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இவர் இன்னசென்ட் மாதிரி நடிச்சிட்டு தான் இருக்காருன்னு நினைச்சோம். ஆனா உண்மையில அந்த பீஸ் அவ்வளவுதான். பொசுக்குன்னு கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டா, ஐயோ ப்ரிப்பேர் பண்ணலையே என்ன சொல்றது அப்படின்னு கேக்குற கேள்விக்கு சம்பந்தமே இல்லாம தப்பா ஆன்சர் எழுதி வைக்குது இந்த பீஸ். நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? கெட் அவுட். கெட் அவுட். அப்புறம் நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார்ட்ட போய் இப்ப சொல்லுங்க சார், எதுக்கு லேபர் ஓரியன்டட் அப்படின்னு சொன்னதுக்கு அவ்வளவு கோவம்? இங்க பாருங்க அருண் சார், நான் பேச்சுலரா இருந்தப்போ நானே தான் வீட்டை கிளீன் பண்ணுவேன், துணி துவைப்பேன், துணியை மடிச்சு வைப்பேன். ஆனா சமையல் கத்துக்கிறதுக்கு 6 மாசம் ஆச்சு. இவ்வளவுதான் சார் அந்த லேபர் அண்ட் ஸ்கில். இதுல லேபரை ஏன் தரைக்குறைவா பாக்குறீங்க? அப்படி இல்ல சார், இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே பாகுபாடு பார்க்காம இருக்கணும், எல்லாருமே ஒண்ணு, இந்த வீடு நம்ம வீடுன்னு நினைக்கணும், இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்னதே தான் சொல்றாரு தவிர்த்து எதுக்கு லேபர் ஓரியன்டட் அப்படின்னு சொன்னப்போ இவருக்கு கோவம் வந்துச்சு அப்படின்ற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டார். சொல்றா தெரியாதா? தெரியாது சார். இதுக்கு மட்டும் மண்டைய ஃபாஸ்ட் ஆட்ற. ஆனா அதுக்கு ஒரு பதில் சொல்றேன் அப்படின்ற பேர்ல பூசி மொழுவி பொட்டு வச்சு பூ வச்சு வாயில ஃபீடிங் பாட்டிலையும் வைக்கிற மாதிரி சூப்பரா அலங்கார வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி சொல்றாரு. அதை பாக்குறப்போ ஒரு பாயிண்ட்ல நமக்கே ஐயா என்னையா உங்களுக்கு இன்னுமையா புரியல? இல்ல ஏற்கனவே புரிஞ்சு போச்சு, ஆனா நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோமே, தப்பி தவறி முழு மனசா நம்ம செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம பேரு கெட்டு போயிரும், இல்ல கேஸ் ஆகி போயிரும் அப்படின்றதுனால தான் பண்ணது தப்பு இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரான்னு தெரியல. ஆனா கட்சி வரைக்கும் ஒத்துக்கல, பேருக்குன்னு ஒரு சாரி கேட்டாரு, அவ்வளவுதான். நம்ம கிட்ட மதிப்பே கிடையாது, வெறும் தண்டனை தான். சரி இவர் பண்ணது தப்புனா தீபக்கும் ஒரு தப்பு பண்ணிருக்காரு, லேபருக்குலாம் இது போதும் அப்படின்னு சொன்னதை கேட்காம விட்டுருவாரோ அப்படின்னு பார்த்தா அதையும் அட்ரஸ் பண்ணாரு. நீங்க அந்த மாதிரியான வார்த்தை எல்லாம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு. பட் இதே இடத்துல தீபக் யூஸ் பண்ண வார்த்தையும் தப்பு தான். லேபருக்குலாம் இது போதும் அப்படின்னு சொன்னது, அதுக்கு பதிலா அருணுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட கரெக்டா இருந்திருக்கும் என்பதை அண்டர்லைன் போட்டு சொன்னார். நம்மளும் சரி சார், சாரி சார், கரெக்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு முடிச்சிட்டாரு. மனசுல வச்சுக்காதீங்க சார், அதெல்லாம் உடுப்பா, அதெல்லாம் நான் இப்பயே மறந்துட்டேன். ஆனா நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார் சரி சாரி போதுமா அப்படின்ற மாதிரி சாரி கேட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டாரா. எபிசோட் முடிஞ்சிச்சு, நான் வீட்டுக்கு போறேன்ட்டு நம்மளும் கிளம்பிட்டார். ஆனா உள்ள போய் விஷால புடிச்சு, ஏய் எனக்கு பிடிக்கலடா, இதுக்கு மேல எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க விருப்பம் இல்ல, என்ன அமிச்சா கூட நான் போயிருவேன் அப்படின்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. விஷாலும் உட்காந்து குழந்தை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அவர் சொல்ல வந்ததை புரிஞ்சுக்கடா, ஒரே வீட்டுக்குள்ள லேபர் ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்னு பிரிச்சு பாக்குறது தப்புடா, ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியா தான் நான் பார்த்தேன் அப்படின்னு அங்கேயும் போய் புலம்புனது மட்டும் இல்லாம, டேய் நான் லேபர்ன்ற வார்த்தையை தப்புன்னே சொல்லடா, இவர் வேற மாதிரி ப்ராஜெக்ட் பண்றாரு அப்படின்னு கிரியேட் பண்ணி விட்டாரா. அடப்பாவி இவன் நம்ம பக்கம் திருப்பி விடுறான் அப்படின்னு பிக் பாஸோட மைக்க புடுங்கி, தம்பி அருண் உனக்கு லேபர் அப்படின்ற வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் கோவம் வந்துச்சு கரெக்டா? ஆமா சார். அது ஏன் சார்? இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் ஒண்ணுதான் சார், ஃபேமிலியா பாக்குறேன் சார், காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறப்ப எப்படி இருந்தானோ அந்த மாதிரி பாக்குறேன் சார் இப்படின்னு பழைய புராணத்தை பாட. சரி சார் நீங்க ஃபுல்லா பேசி முடிங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து, சார் நான் சொன்னதே தான் திரும்ப சொல்ல போறேன், இது என் ஃபேமிலி சார், என் வீடு சார், அப்படி இருக்கிறப்போ எதுக்கு சார் பிரிச்சு பார்க்கணும்? என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? எப்பா சாமி உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா புரியலையான்னு தெரியல அருண். ஒரே வீடு ஒரே ஃபேமிலி அது இதுன்னு சொல்றல்ல, அன்னைக்கு தீபக்க கட்டி பிடிச்சி அண்ணன் அழுதல்ல, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி தான் சண்டை போடுவியா? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்ககிட்ட இப்படி தான் பேசுவியா? இல்ல எனக்கு புரியல அருண், உன்னை பத்தி ஆதரவா லாஸ்ட் வீக்ல ஒன்னு சொன்னேன், அப்போ மட்டும் உனக்கு பிடிச்சது, ஆனா நீ பண்றது தப்பு அப்படின்னு ஒன்னு சொன்னா அதை ஏத்துக்க மாட்டேன். ஏன் இப்ப கேக்குற மாதிரி ஏன் சார் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க அன்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்க வேண்டியதானே. இப்ப ஆர்கியூ பண்ணி என்ன ப்ரூவ் பண்ண போற அருண்? நடந்ததை கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஸ்டேஜ்ல பேசுற மாதிரி உட்காருங்க அப்படின்ட்டாரு பழக்க தோஷத்துல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பட் நம்ம சேதனனுக்கு புரிஞ்சதோ இல்லையோ நமக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு. ஸ்டார்டிங்ல முத்து சொன்னார் தெரியுமா, நான் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்துட்டேன், எக்காரணத்தை கொண்டு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வரவே மாட்டேன் அப்படின்னு. அதை தான் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு ட்ரை பண்றாரு. சிம்பிளா இது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, தீபக் லேபர் ஓரியன்டட் ஸ்கில் ஓரியன்டட் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரா, அதுக்கு அருண் எதுக்கு இது ரெண்டுத்தையும் பிரிக்கிறீங்க, நம்ம எல்லாம் ஒண்ணு தானே அப்படின்னாரு. இதுல எங்கேயுமே தீபக் ஸ்கில்டு தான் மேல லேபர்டு கீழே அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஸ்கில்டு ஓரியன்டட் அப்படின்னா அந்த வேலை தெரிஞ்சவங்க
மட்டும் தான் பண்ண முடியும். அதனால குக்கிங் டீம்ல சமைக்க தெரிஞ்சவங்க சமைச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றது தான் அவர் சொன்னாரு. பட் நம்ம அருண் அதை மாத்தி அப்ப லேபர்னா இலக்காரமா உங்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணிட்டாரு. இப்ப அதே வேலையை தான் சேதனை பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு சேதனை மேலேயே ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாரு. உன் கையில அவன் மாட்டான், என்ன பண்ணுவேன்? அப்படி நம்ம சேதனை பண்றது தப்பாவே இருக்கட்டும், அருண் பண்ண அதே விஷயத்தை தானே இவரும் பண்றாரு. அப்ப இவர் பண்றது தப்புனா அவர் பண்ணது தப்பு தானே அப்படின்னு நம்ம போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அதுக்கும் 1 மணி நேரம் பேசுவார் தவிர்த்து கடைசி வரைக்கும் பயபுல ஒத்துக்கவே ஒத்துக்காது. அதை பாக்குற நம்மளதான் பைத்தியக்காரன் ஆக்கி விட்டு போவோம். எது எப்படியோ இதுக்கப்புறம் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு ஒண்ணு மொத்தமா ஆஃப் ஆயிருவாரு, இல்ல டு த பீக்கு ஆடுவாரு. பட் ஸ்டார்டிங்ல சொன்ன தெரியுமா, பரிதாபப்பட்டது இதுல யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம சேதன் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி எவ்வளவு பாடுபட்டாரு மனுஷன். பாக்கிறதுக்கே பரிதாபமா போச்சு. தெரியாம வந்து இதுக்குள்ள தலையை விட்டு எப்படி சிக்கிட்டு தவிக்கிறாரு பாருங்க. என்ன ஆறுதல் சொல்றதுனே தெரியல. சரி, இத பத்தின உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.